ஆனால் அவங்க தொடர்ந்து ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கிட்டே வரணும். கண்டத்து பிழிவதோட சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பாலோட சேர்த்து அவங்களுக்கு கண்டம், அதாவது தொண்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல குரல் வளம் ஏற்படுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. உடல் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பழங்களை வெயில் காலத்துலையும் சரி மற்ற காலங்கள்லையும் சரி குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அவங்களால ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு, அதனால தான் அந்த காலத்தில் பூக்கள் நறுமணம் உள்ள பூக்களை மட்டும்தான் பெரியோர்கள் முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நாமளும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நறுமணம் மிகுந்த பூக்களை குழந்தைகளுக்கு அணிவிக்கிறதும் சரி, குழந்தைகள் சூழல் இருக்கிறதும் சரி, அதே மாதிரி பழங்களும் சரி, அவங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அடிக்கடி தாகம் எடுக்கிறது, உடம்புல எரிச்சல் உண்டாகிறது, உள்ளங்கை உள்ளங்காலில் உள்ள எரிச்சல்கள் இது எல்லாமே குணமாகும். ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி அவங்க மெமரி பவர் நல்லா